விஜய்க்கு எதுக்கு பாதுகாப்பு? நடிகர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? வெளிநாட்டுல இருந்து வாங்கின காருக்கு வரி கட்டாம அரசாங்கத்தையே ஏமாத்த நினைத்த விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? விஜயின் உயிருக்கு அவ்வளவு பெரிய ஆபத்தா? பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? 5 ரூபா முட்டையை வீசுவன்னு சொன்னதுக்கா விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க? சோசியல் மீடியாவை துறக்க முடியல. விஜயின் நண்பிகளும் தும்பிகளும் வயிறு எரியுதா, ஏதோ கொட்டையை வீசுற முட்டையை வீசுறன்னு சொன்னீங்களே, இனி வீசிதான் பாருங்களே, வயிறு எரியத்தானே செய்யும், ஃபேனை 12ஆம் நம்பர்ல வைங்கடா அப்படிங்கிறாங்க. வரி கட்டாத அந்த விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. பனையூர்ல ஒரு வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் நடத்தும் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இதுவரைக்கும் வெளியில போய் ஒரு பிரஸ்ஸை சந்திக்காத விஜய்க்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எவனுமே நல்லா இருக்க கூடாது, தன் படங்கள் வெளிவரும்போது தன் படத்தை முட்டுக்கட்டை இட்ட அரசாங்கத்தை எதிர்த்து பழிவாங்கும் அரசியல் செய்ய வரும் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. விஜய் அரசியலுக்கு எதுக்கு வராரு? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு. ஒரு மண்ணம் கிடையாது. விஜய் அரசியலுக்கு வர்றது எதுக்கு? கத்தி படத்துல இருந்து விஜய் படங்கள் இறங்கும் போது, ஒவ்வொரு படங்கள் இறங்கும் போதும் ஒவ்வொரு சைட்ல இருந்து தாக்குதல். விஜய் வச்சு செஞ்சாங்க. ஸோ அந்த வெற்றி செஞ்சவங்களை பழி வாங்குறதுக்காக, பழி வாங்கும் எண்ணத்தில் அரசியலுக்கு வரவர் தான் விஜய். இல்ல நாட்டுக்கோ வீட்டுக்கோ காட்டுக்கோ இவர் ஒன்றும் செய்யல. சொல்ல போனா நாட்டை ஏமாத்த நினைச்சவர் தான் விஜய். ரோல்ஸ் ராயல்ஸ் வாங்கிட்டு அதுக்கு ஒரு லட்சம் ரூபா, ஏதோ 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குறேன்னு பீத்திக்கிறாங்க. 1 லட்சம் ரூபா வரி கட்ட மறுத்த விஜய், 1 லட்சம் ரூபாயே பாக்கெட்டுக்குள்ள சுருட்ட நினைந்த விஜய்னு சொல்லலாம். ஏமாத்தக்காரன். அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு எதுக்குன்னு தெரியல. அரசாங்கத்துக்கு தெண்ட செலவு மாசத்துக்கு ஒரு 12 லட்சம் ரூபா. இனி விஜய்க்கு கூடண்டு ஒரு ஆளை துப்பாக்கி தூக்கிட்டு திரியணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. விஜய் எங்க போனாலும் துப்பாக்கியோட ஒரு ஆள் கூட இருப்பாரு. இதுக்கு போயிட்டு எரியுதா, வயிறு எரியுதா, முட்டை வீசிகளா கொட்டை வீசிகளான்னு கேட்டு வீடியோ போடுறீங்களே தற்குறைகளே, என்ன சொல்லி திருத்துறதுன்னு தெரியல. முதல்ல ஒய் பிரிவு பாதுகாப்புன்னா இவ்வளவுதான். ஒரு 12 பேர் இருப்பாங்க. எப்போ ஒருத்தர் துப்பாக்கி ஏந்திட்டு விஜய் கூடவே இருப்பாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் அந்த நண்பர்களுக்கும் நண்பிகளுக்கும் தெரியல. பனியூர்ல அரசியல் நடத்துற விஜய்க்கு முதல்ல பாதுகாப்பு தேவையில்லை. விஜய் இன்னும் அரசியல சினிமானே நினைச்சிட்டு இருக்காரு. படம் ரிலீஸ் ஆகுற மாதிரி ஒரே நாள்ல நம்ம வெளியில போய் ஒரே நாள்ல எல்லா இடமும் போய் பேசினோம்னா எல்லாரும் நமக்கு ஓட்ட குத்துவாங்க, பின்னாடி வச்சு குத்துவாங்க. நல்லா கனவு கண்டுட்டு இருங்க, பின்னாடி வச்சு குத்துவாங்க. சரி, அது நமக்கு தேவையில்லாதது. எப்படி 2026 போறவு வரிசையா படிப்படியாக ஒவ்வொரு படங்கள் நடிக்க வரத்தான் போறாரு நடிகர் விஜயாட்டு. அதையும் நம்ம பார்க்கத்தான் போறோம். ஏதோ கடைசி படம் எல்லாம் இல்லை, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கடைசி படம், அரசியலுக்கு வந்த அப்புறம் புது சாப்டர் தொடங்குவாரு. அது 2வது பட்ட விஷயம். இந்த பாதுகாப்பு கொண்டு வர்றது விஜயோட சேஃப்டிக்காகவா, அவங்க பாதுகாப்புக்குள்ள எடுத்துட்டு வராங்களா, இல்ல விஜயோட என்ன சொல்றது, விஜய மொத்த கண்ட்ரோலும் அவங்க எடுத்துட்டு வராங்களான்னு நமக்கு தெரியல. எனக்கு என்னமோ ஒரு டவுட் என்னன்னா, விஜய் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு, ஏதோ நண்டுகளும் சிண்டுகளும் பின்னாடி தெரியுதுங்க. அவங்க அந்த ஓட்டை எப்படி நம்ம வாங்கலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டீமு அவரை பேக்கப் பண்றது மாதிரி நமக்கு தோணுது. விஜயும் அதுல போய் சிக்காம இருந்தா நல்லா இருக்கும், அவருடைய நண்பிகளுக்கும் நல்லா இருக்கும். இல்லாட்டா அவர்களுக்கு ஒரு பெயர் வைத்து அழைக்கப்படுவார்கள். அந்த பெயர் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க, நான் சொல்ல விரும்பல. கிட்டத்தட்ட விஜய அவங்க கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துட்டு வராங்க, விஜய அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு வர நினைக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் எடுத்துட்டு வந்துருவாங்க, இதுதான் உண்மை. இல்லாம காருக்கு வரி கட்டாத விஜய்க்கு இதுவரையும் ஒரு அரசியல் மீட்டிங்கும் ஒரு தமிழ்நாட்டில் பரபரப்புன்னு சொல்றது அளவுக்கு ஒரு இதுவும் கிடையாது. விஜய்க்கு உயிருக்கு பாதுகாப்பு அப்படின்னா ஒருவேளை ஷூட்டிங் போற இடத்துல எதுங்களும் நடந்தாதான் உண்டு. இல்லாம விஜய் பனையூர் வீடை விட்டு வெளியில வர்றது கிடையாது. எதுக்கு இந்த பாதுகாப்புன்னு சொல்லிட்டு நமக்கு புரியல. ஆனா சோசியல் மீடியால அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருடைய
நம்பிகளும் போட்டு தள்ளுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது தேவையற்றது. அரசாங்கத்துக்கு 12 லட்சம் ரூபாய் நஷ்டம். இதுக்கெல்லாம் செலவு பண்ணணுமான்னு நமக்கு தோணுது. சரி, அவங்களுக்கு விஜய்னால ஏதாவது ஆகணும், விஜய் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டுறணும்னா அல்வா கொடுப்பாங்கல்ல, அதை மாதிரி ஒரு அல்வாவை கொடுத்துருக்காங்க. விஜயும் அதை புழக்குன்னு வாங்கி சாப்பிடுவாரா சாப்பிடலையான்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். இல்லாம விஜய்க்கு ஒரு உயிருக்கெல்லாம் ஒரு அச்சுறுத்தலும் கிடையாது. அச்சுறுத்துறதுக்கு வெளியில வந்தாதானே அச்சுறுத்தல் இருக்கும். வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறவனுக்கு எப்படி அச்சுறுத்தல் இருக்கும்?